4th பால் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேனாக மனோஜ் இருக்கார். ஷாட்டுங்க எங்கேயோ போயிட்டு ரோட்டுக்கு லான்ச் பண்ணிட்டாருங்க. அப்பா ஷோ யோ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா போதலூர் வெர்சஸ் திருவையாறு. டாஸ் வின் பண்ண போதலூர் ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. திருவையாறு பேட்டிங்க்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. 4 ஓவரு 4 பவுலர். பட் ஆனால் மேட்ச் நீ நடக்குமா நடக்காதாங்கிறதே தெரியலை. மழை இரட்டிக்கிட்டு இருக்குது. எங்கே ஆகுதாலும் மழை இரட்டிக்கிட்டு இருக்குது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மழை வரத்துக்கான 75% சான்ஸ் இருக்குது. அதையும் தாண்டி நடந்துச்சுன்னா சந்தோஷம்தான். செகண்ட் பால் ஷாட்டு மிகப்பெரிய 6க்கு சான்ஸ் இருக்கா. நல்ல கேட்சு. வேற மாதிரியா பிடிச்சிருக்காரு லைனில் இருந்து. மிகப்பெரிய 6ன்னு வந்து நானும் வந்துட்டு வாயை பழந்து ஆணும். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா கேட்சை பிடிச்சிருக்காரு. டக்குன்னு ஒரு அலட்சியமாக கேட்சை பிடிச்சி வீசிட்டாரு. நல்ல ஃபீல்டிங் நல்ல பவுலிங் போதில் ரன்னிக்கிட்டே இருந்து. போன மேட்ச் ஆரம்பித்த ஸ்டார்ட்டாக இந்த மேட்சும் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வராங்க. பால் ஸ்ட்ரைக்கில் பண்ணி பேட்ஸ்மேனாக விஜய். நல்ல ஒரு லெக் பை. டாட் பால் சூப்பராக போட்டிருக்காங்க. மொதல் 3 பால் நல்லா ஸ்டார்ட்டு. 4th பால் ஷாட்டு வெளில போயிட்டு நினைக்கிறேன். கண்டிப்பாக 1 பவுன்ஸ் பவுண்ட்ரி. லாஸ்ட் 2 நல்ல பாலுங்க. அகைன் ஒரு ஸ்லோயர் 1 டாட் பால். அவரோட கடைசி பந்து நல்ல ஒரு லென்த்துங்க. குட் லென்த்தில் அடித்தார். டாட் பால். ஃபஸ்ட் பால் 3 நல்ல பாலுங்க. டாட் பால் நல்ல பாலுங்க. கட்டு போட்டிருக்காருங்க. மாற்றி மாற்றி போடுறாங்க. டாட் பால் கைஸ். தேர்ட் பால் நல்ல பாலுங்க. பேக் டு பேக் 3 டாட் பால் போட்டிருக்காரு கைஸ். வேற மாதிரியா போட்டுக்கிட்டு இருக்காரு மணி. 4th பால் நல்ல பால். ஸ்டெம்பு கொண்டு வந்தார். தடுத்துட்டாரு கைஸ். ஸ்ட்ரைக் திசையில் தட்டி விட்டுட்டு சிங்கிள் ஓடிருக்காங்க. லாஸ்ட் 2 நேராக ஃபீல்டர் கையில். விக்கெட்டுங்க. நல்ல த்ரோ. நல்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரன் அவுட்டு கைஸ். இங்கே கலெக்ட் பண்ணி அடிச்சிட்டாரு. நல்லா பவர் த்ரோவை. விக்கெட்டுங்க. அவரோட லாஸ்ட் 1 பால் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேனா மனோஜ். வந்து எதிர்த்து வந்துச்சு. தூக்கி அடிச்சிருக்காரு. லெக் சைட்லேருந்து ஃபீல்டர் வரதுக்குள்ளே 2க்கான சான்ஸ் எதுவும் இருக்குமா? இல்லை, சிங்கிள் மட்டுமே. தேர்ட் ஓவர் போட மணி லெஃப்ட் மணி. முதல் பாலே பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் பிட்ச் பால். ஆஃப் சைட் திசையில் ஒரு ஸ்லாப் பண்ணியிருக்காரு. பலார்னு அரைஞ்சார். 4ங்க. முதல் பாலே பார்த்தீங்கன்னா பவுண்டரியோட ஆரம்பிச்சிருக்காரு பேட்ஸ்மேன். செகண்ட் பால் ஷார்ட்டு ஷார்ட் பிட்ச் பால். டீப் ஸ்கொயர் லெக்கில் 6ங்க. வேற மாதிரி அடித்தார் இந்த பாலை. நல்லா பொசிஷனுக்கு வந்து டைமிங் பண்ணாருங்க. பவரை ஜென்ரேட் பண்ணி அடிச்சிருக்காரு. மிகப்பெரிய 6. ஃபோர்த் பால் நல்ல பாலுங்க. ஸ்லோயர் 1. இதை போட்டிருந்தாலே பார்த்தீங்கன்னா நம்மளோட அடி வாங்கியிருக்க மாட்டாருங்க. நல்ல பால். டாட் பால். ஷார்ட்டு கேட்சுக்கான காலு. அவுட்டு கைஸ். ஹிட் அவுட்டு. என்ன தான் 6 போனாலும் அவங்க பார்த்தீங்கன்னா ஹிட் அவுட் ஆகிருக்காரு. விக்கெட். ஸ்டிக்கில் விழுந்துட்டாரு கைஸ். நல்ல ஷார்ட்டே. பட் ஆனால் ஸ்டிக்கில் விழுந்துட்டாரு. அன்லக்கிங்க பேட்ஸ்மேனு. லாஸ்ட் 1 பால் ஷார்ட்டு. ரிவர்ஸ் திரும்பி அடிச்சிருக்காரு. 1 பவுன்ஸில் ஃபீல்டர் கிட்ட போயிருக்கு. நல்ல த்ரோ. 2 ரன் ஓடிட்டாங்க. நல்ல ரன்னிங். இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் போடுறதுக்காக அஜித் வந்திருக்காரு. முதல் பாலே பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் பிட்ச் பால்.
ஹேண்டில் பட்டு சிங்கிள். செகண்ட் பால் நல்லா பாலுங்க. ஒரு ஸ்லோயர் ஒன்று. டாட் பால். தேர்ட் பால் நல்லா பாலுங்க. ரன் அவுட். அங்கே 3 பேக் டு பேக் டாட் பால் போட்டிருக்காரு. விக்கெட்டுங்க. ரன் அவுட்டு. ஃபோர்த்து பால் ஷாட்டு. பெரிய பார்த்தீங்கன்னா ஒரு கேப் இருக்கு. அங்கே பவுண்ட்ரி போகிறதுக்காக சான்ஸ் இருக்குது. பவுண்ட்ரிங்க. நல்ல ட்ரை தான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பவுண்ட்ரி போயிருக்கு. லாஸ்ட் 2 பால். அயன் பார்த்தீங்கன்னா எட்ஜ் அடிச்சு பின்னாடி போயிருக்கு. ஃபீல்டர் இருக்காரு. விக்கெட்டுங்க. நாட் அவுட்டு தான் காலு. 3 ரன் ஓடி இருக்காங்க. லாஸ்ட் 1 பால். டாட் பால். இதோட பார்த்தீங்கன்னா ஒரு இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா முடிவு வந்திருக்கு. 4 ஓவருக்கு 32 ஆடி இருக்காங்க. திருவையாறு 33 டார்கெட். போதலூர் இந்த மேட்சை வின் பண்ணணும்னா திருவையாறுலேருந்து முதல் ஓவர் போடுறதாக பிரவீன் வந்திருக்காரு. போதலூர் அணிலேருந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேனா ஸ்டேக்கிங் எண்ணில் அருண். ஃபஸ்ட்டு பாலே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் பேட் 6. முதல் பந்தே பார்த்தீங்கன்னா பவுண்ட்ரிங்க. 6ன்னு நினச்சேன். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆஃப் த கிரவுண்டு. பவுண்ட்ரி. செகண்ட் பால் நல்ல பாலுங்க. சூப்பராக போட்டார். நல்ல ஒரு ஃபுல் பேக்கு. டாட் பால். தேர்ட் பால் நல்ல ஷாட்டு. சிங்கிள் கிடைக்கும். ஃபோர்த்து பால் ஸ்டெய்க்கில் நியூ பேட்ஸ்மேனாக மனோஜ் இருக்கார். ஷாட்டுங்க. எங்கேயோ போயிட்டு ரோட்டுக்கு லான்ச் பண்ணிட்டாருங்க. அப்பா ஷோ யோ கப்புள்ஸ் மேலே போய் அடிக்குதுங்க. பெரிய 6. வேற மாதிரியா பார்த்தீங்கன்னா அடித்தார். இந்த பாலை பார்த்தீங்கன்னா மட்டைக்கி போட்டு வெலாசிட்டார். முதல் 6 பதிவு பண்ணியிருக்காங்க போதலூர். லாஸ்ட் 2 நல்ல பாலுங்க. டாட் பால். லாஸ்ட் 1 பால் ஷாட்டு. நல்ல ஃபீல்டிங்கு. குட் த்ரோ. ரன்ஸ் எதுவும் இல்லை. டாட் பால். இதோட ஒரு ஓவர் முடிவடைந்த நிலையில் பார்த்தீங்கன்னா டீம் ஸ்கோர் 11. செகண்ட் ஓவர் போட தேவா. ஸ்ட்ரைக்கில் அருண் இருக்காரு. ஃபஸ்ட்டு பால் இன்சைட் அடிச்சு பட்டுச்சு. கேட்ச் ட்ராப்பு. நல்ல பாலுங்க. செகண்ட் பால் ஷாட்டு. ஷார்ட் பிச்சு பால். எக்ஸ்ட்ரா கவர்ஸுக்கு மேலே அடிச்சிருக்காரு. நல்ல ட்ரையு. நல்ல ட்ரையு. கேட்சை பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணியிருக்காரு. இம்பார்ட்டண்டான விக்கெட்டுங்க. மிஸ் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் கிடைக்கும். தேர்ட் பால் நல்ல பாலுங்க. கிரேட் டெலிவரிங்க. செஸ்ட்டு ஷார்ட் ஆஃப் த லென்த்து. டாட் பால். ஃபோர்த்து பால் அவுட்டுங்க. அவுட் சொல்கிறதுக்கு முன்னாடியே அவரே பேட்ஸ்மேனே போயிட்டார். நல்ல கேட்சு. அம்பையர் பார்த்தீங்கன்னா டிசிஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடியே போயிட்டாருங்க மனோஜ். நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் ஸ்பிரிட் இருக்கு அவர்கிட்ட. நல்லா போட்டிருக்காரு. நல்ல ஒரு கேட்ச் பிடிச்சிருக்காரு கீப்பர். முக்கியமான விக்கெட் இழந்திருக்காங்க போதலூர். லாஸ்ட் 2 ஷாட்டுங்க. நல்ல ஃபீல்டு. சிங்கிள். ஃபர்ஸ்ட் பால் ஷாட்டுங்க. ஒட்டச்சு போட்டார். லான்ச் பண்ணியிருக்காரு ராக்கெட்டை. மிகப்பெரிய 6. முதல் பாலே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டில் அடிச்சிருக்காரு. பெரிய 6ங்க. இன்னும் 2 ஷாட்டு தான் தேவைப்படுது. 17 பால் இருக்கு. இன்னும் 2 ஷாட்டு தான் வேணும். தேர்ட் பால் ஷாட்டுங்க. கேப்பில் தட்டியிருக்காரு. 2க்கான கால்.
ஃபீல்டர் இருக்காங்க, சிங்கிள் மட்டுமே. 4th பால். எட்ஜ் அடிச்சு பின்னாடி போயிருக்கு, வாய்ப்பே இல்லைங்க. நல்லா ஃபாஸ்ட் அவுட் ஃபீல்டு, பவுண்ட்ரி போயிருக்குங்க. எட்ஜ் அடிச்சு பின்னாடி போயிருக்கு, லக்கி பவுண்ட்ரி. நோ பால், ஃப்ரீ ஹிட் டெலிவரி. இது ரீபால். ஷாட்டுங்க, நேராக ஃபீல்டர் கையில். சிங்கிளுங்க, நல்ல ஒரு த்ரோ, குயிக் சிங்கிள். இன்னும் 7 பால் இருக்குது, 6 ரன் வேணும். இந்த பாலே மேட்சை ஃபினிஷ் பண்ணுவாங்கன்னு பார்ப்போம். எட்ஜ் அடிச்சிருக்கு, கேட்சை ட்ராப் பண்ணியிருக்காங்க. கேட்சை பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணிட்டாங்க. ஓவரு 6க்கு 6 வேணும். 6 பாலுக்கு 6 வேணும். இப்போ டீம் ஸ்கோர் 27. முதல் பந்தே பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் டெலிவரியோட பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ரீ. இன்னும் 6க்கு 5 வேணும். நல்ல ஷாட்டு, ஃபீல்டர் இருக்காரு, சிங்கிள் கிடைக்கும். இன்னும் 5 பால் இருக்கு, 4 ரன்ஸ் வேணும். ஷாட்டுங்க, பெரிய 6 லான்ச் பண்ணிட்டாரு. ராக்கெட் லான்ச்சரு வெளில அடிச்சிட்டாரு வேற மாதிரி. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா 6ஓட பார்த்தீங்கன்னா மேட்சை ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காரு. ஃபினிஷிங் ஷாட்டு அடித்து இந்த பார்த்தீங்கன்னா ஃபைனலிஸ்ட்டுங்க இவங்க. கைஸ் சத்தியமாக சொல்லணும்னா இவங்க வின் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா பவுலிங் வச்சு தான். வேறு லெவலாக பார்த்தீங்கன்னா பவுலிங் போட்டுறாங்க. எத்தனை ரன்னு போட்டாலும் பார்த்தீங்கன்னாலும் அந்த ரன்ஸை பார்த்தீங்கன்னா கண்டெயின் பண்ணுறாங்க. எவ்வளோ ரன்னு தான் அவங்க கொடுத்தாலும் அந்த ரன் அடிச்சிடுறாங்க. அதே மாதிரி அவ்வளோ ரன்ஸ்லாம் கொடுக்க மாட்டுறாங்க, வேறு மாதிரி அடிக்கிட்டு இருக்காங்க. விளையாண்ட 2 டீமுமே மோகன் மீடியா சார்பாக வாழ்த்துக்கள். நம்ம இன்னொரு சுவாரஸ்யமான மேட்ச்சில் சந்திக்கலாம் கைஸ். பை. இந்த டீம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாக ஒரு டீமில் என்ட்ராகி விளாண்டு ஃபைனல் வின் பண்ண பூதலூர் டீம். இவங்க தான் ஒரு டீமில் ஃபஸ்ட் நாள் வந்து விளாண்டாங்க. ஒரு டீமில் இந்த சரௌண்டிங்கில் சரியான ஒரு டீமாக இந்த வருஷம் இருக்காங்க. நல்லா விளாட்றாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேயில் செட்டிங் போர்ட்லேயும் பெருசாக எந்த செட்டிங்கும் பண்ணாமல் இருக்கிற பெரிய டீம் எல்லாத்தையுமே சூப்பராக வின் பண்ணாங்க. மோகன் மீடியா சார்பாக வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம அருண் வந்து எல்லா மேட்சுமே பேட்டிங் சூப்பராக பண்ணிங்கன்னா மேலும் மேலும் வளர வாழ்த்துக்கள். வந்து எல்லாருமே பவுலிங் கடுமையாக போட்டாங்க. நான் இந்த டீமில் விக்கியை மட்டும்தான் புதுசாக பார்த்துருக்கேன். ஆனால் இருக்கிற எல்லா பவுலர்ஸுமே வெறித்தனமாக போட்டாங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்த மேட்ச்சில் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மோகன் மீடியா சார்பாக கேட்டுக்கிறேன். பாய் டியர்ஸ். ஃபைனல் மேட்ச் நடக்கலை, செமிஃபைனலோடு முடிஞ்சிருச்சு. ரெண்டுமே வந்து ஒன்றா ஆடுற டீமு, அதனால் வந்து ப்ரைஸை பிரிச்சுக்கிட்டாங்க. ஃபைனல் மேட்ச் நடக்கலை. ஆனால் சூப்பராக விளாண்டாங்க பூதலூர், சரியாக விளாண்டாங்க. அருண் இருக்கிறார்ல, ஒரு ரீசெண்டாக நான் பார்த்தா ஒரு 2-3 டோர்னமெண்ட்டில் வெறித்தனமான ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்ருக்காருங்க. கட்டராக இருந்தாலும் அடி, வேகமாக இருந்தாலும் அடி, உள்ளே போட்டால் வெளில, குத்தி போட்டால் கொன்று. பார்த்தீங்கன்னா இவங்க தான் நம்ம ப்ளூ கோல்டன் ஸ்குவாடு. மும்பை இந்தியன்ஸ் மாதிரி இருக்கு பாருங்க ஜெர்சி. இவங்க தான் நம்ம ப்ளூ கோல்டன் கிரிக்கெட் கிளப் தஞ்சாவூர். இவங்க தான் இந்த ஃபுல் ஸ்குவாடு. சூப்பராக நடத்துனாங்க மேட்ச். 3 நாளுமே தரமாக நடத்துனாங்க. எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துட்டாங்க. அம்பையர்ஸ் எல்லாருமே செம்மையாக பண்ணாங்க. முக்கியமான விஷயம் அப்படின்னா 3 நாளுமே சாப்பாடு சூப்பராக போட்டாங்க. எல்லா டீமுக்கும் சப்போர்ட் பண்ணாங்க. ப்ரைஸ் கொடுக்குறவங்களும் வந்தாச்சு கரெக்டாக. நல்லா இருந்துச்சுங்க 3 நாளுமே இந்த கிரவுண்டில். நான் நிறைய வீடியோஸ் எடுத்திருக்கேன். இங்கே வந்து இந்த டோர்னமெண்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, எனக்கு ஒரு புது அனுபவத்தை கொடுத்துச்சு. இன்றைக்கி டேலாம் வேறு லெவலில் போணுச்சு. எல்லா பசங்களும் கரெக்டாக இருந்தாங்க. இந்த மாதிரி டே இனிமேல் அடுத்த வருஷத்துல தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். வாங்கண்ணே, வணக்கண்ணே, அண்ணா வந்திருக்காரு.
இந்த டோர்னமெண்ட்டோட ஃபோர்த்து ப்ரைஸ் ப்ரைஸ் மணி 20,000 ரூபா ப்ளஸ் கப்பு. இந்த டோர்னமெண்ட்டோட 3வது பரிசு சூப்பராக ஆனாங்க திருவையார் டிசிசி. ப்ரைஸ் மணி 30,000 ரூபா ப்ளஸ் கப்பு. இந்த டோர்னமெண்ட்டோட 2வது பரிசு, அதாவது ப்ரைஸை பிரிச்சுக்கிட்டாங்க. இந்த டோர்னமெண்ட்டோட 2வது பரிசு 40,000 ரூபா ப்ளஸ் கப்பு. ப்ளூ கோல்டன் தஞ்சாவூர். இந்த டோர்னமெண்ட்டோட முதல் பரிசு சூப்பராக ஆடினாங்க டீம் பூதலூர். மொதல் மேட்ச்லேருந்து லாஸ்ட்டு மேட்ச் வரையும் ஃபயராக விளாண்டாங்க. எந்த டீமையுமே அசால்ட்டாக விளாடல, யார்கிட்டையுமே வந்து அலட்சியமாக விளாடல. ஃபீல்டிங்காக இருக்கட்டும், பவுலிங்காக இருக்கட்டும், பேட்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக பண்ணாங்க. வாழ்த்துக்கள் ப்ரோ. டேல நடந்த மேட்ச்சில் பெஸ்ட்டு பேட்ஸ்மேன் அவார்ட்ஸ் வந்து யாருக்கு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜாவுக்கு போகுது. சூப்பராக ஆனாருங்க. 32 ரன் அடிக்கணும், 4 சிக்ஸ் அடித்தார். அவருக்கு வந்து ப்ரோ ஷூ கொடுக்குறாங்க. வாழ்த்துக்கள், நன்றிகள். நல்ல பேட்டிங் ராஜா. பெஸ்ட்டு பவுலர் ஆஃப் த டோர்னமெண்ட் பூதலூர் விக்கி. வாழ்த்துக்கள் ப்ரோ. இந்த டோர்னமெண்ட்டோட பெஸ்ட் ஆல்ரவுண்டர் அவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அரவிந்துக்கு போய் சேருது. அரவிந்துக்கு ஒரு ஷூ. டீமோட ஸ்பான்சர்ஸும் இருக்காங்க. ஸோ நல்லபடியாக இந்த டோர்னமெண்ட் முடிஞ்சுது. இதே மாதிரி அடுத்த வருஷமும் நடத்துகிறதுக்கு மோகன் மீடியா சார்பாக கேட்டுக்கிறேன். பர்சனலாக கமிட்டிக்கு மோகன் மீடியா சார்பாக வாழ்த்துக்கள். ஏன்னா எந்த ஒரு முகசுழிவும் இல்லாமல் எல்லா டீம்மேட்டையும் ஒரே மாதிரி நடந்துக்கிட்டாங்க. சூப்பராக நடத்துனாங்க மேட்ச்சு. அண்ணா நம்மளை பற்றியும் கொஞ்சம் சொல்லியிருக்காரு. தேங்க்ஸ்ண்ணே. சரிண்ணா, பையனா.